ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் தைரியமாகவும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கடின வேலைகளை எளிதாக முடிக்கும் திறமை கொண்டவர்கள். இவர்கள் தலைமை பண்புகளுடன் அதிகாரம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள். இரக்க குணத்துடன் தக்க சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். சூரிய ஆதிக்கம் பெற்று இருப்பதால் இவரை யாரும் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். இவர்கள் உண்மையே பேசுவதால் இவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும். இவர்களின் அதிர்ஷ்ட எண் 1. அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவான சூரியன் ஆதிக்கம் செய்யும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். எல்லா உயிர்களும் வாழ சூரிய ஒளி எவ்வளவு முக்கியமோ அதுபோல மக்கள் வாழ இவர்கள் முக்கியம். நன்றி, வணக்கம். திங்கள் கிழமையில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இந்த கிழமையில் பிறந்தவர்களை சந்திரன் ஆதிக்கம் செய்கிறார். இவர்கள் மிகவும் பொறுமையுடனும் இளகிய மனம் கொண்டவராகவும் இருப்பார். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இனிய சொற்களை பேசி அனைவரையும் மயக்கி விடுவார்கள். சந்திரன் பெண் கிரகம் என்பதால் தாய் மற்றும் மனைவி மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள். இவர்கள் இனிமையாக பேசுவதால் அதிக நண்பர்களை பெற்று இருப்பார்கள். நல்ல கற்பனை வளம் கொண்டவர்கள். இவர்களுக்கு சொந்த தொழிலே கை கொடுக்கும். இவர் மனதில் ஒன்று நினைக்கும் போது அது வேகமாக இவர்களுக்கு நடக்கும். இவர்களின் அதிர்ஷ்ட எண் 2. கடல் எப்படி கரையோரங்களில் அலையடித்து நடுக்கடலில் அமைதியாக இருக்கிறதோ அதுபோல அலைபாயும் மனதை நிலை நிறுத்தினால் சாதனை படைக்கலாம். நன்றி, வணக்கம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் போராடும் குணம் கொண்டவர்கள். எதற்கும் பயப்பட மாட்டார்கள். மிகவும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் அதிக உடல் வலிமையையும் அதிக ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் நேருக்கு நேர் மோதும் தன்மை கொண்டவர்கள். இயல்பாகவே தன்னம்பிக்கை என்பது இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். செவ்வாயின் கடவுள் முருகப்பெருமான் என்பதால் இயற்கையாகவே முகம் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் படை தளபதியைப் போல செயலாற்றுவார்கள். இவர்கள் இராணுவம், போலீஸ், விளையாட்டுத்துறை மேற்பார்வையாளர் போன்ற பணிகளில் சேர்வது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். நன்றி, வணக்கம். புதன்கிழமையில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள். இவர்கள் இயந்திரம், வைத்தியம், ஜோதிடம், துப்பறியும் கலை, ஓவியம் ஆகியவற்றில் திறமைசாலிகளாக விளங்குவார்கள். மனதில் உள்ளதை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப செயல்படுவார்கள். மருத்துவர், நீதிபதி, பொறியாளர், எழுத்தாளர் என்ற உயர்ந்த நிலையில் வாழ்வார்கள். சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசி மற்றவர்களை தன்வசம் இழுக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. இவர்கள் இனிமையாக பேசுபவர்கள் என்பதால் அதிக நண்பர்களை கொண்டிருப்பார்கள். நல்ல பேச்சாளர்கள் என்பதால் இவர்களுக்கு சேல்ஸ்மேன், அரசியல் மற்றும் வக்கீல் போன்ற தொழில்கள் பொருத்தமாக இருக்கும். இவர்களுக்கு கணித திறமையும் எதிலில் விடை காண வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். நன்றி, வணக்கம். வியாழக்கிழமை பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். வியாழக்கிழமை பிறந்திருந்தால் மகிழ்ச்சி, நம்பிக்கை,
முன்னேற்றம் மற்றும் வசீகரம் போன்ற குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நல்ல குருவாகவும் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் பொதுவாக தலைமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் குரு ஆதிக்கம் உள்ளவர்கள் என்பதால் நல்ல ஒழுக்கம், உயர்ந்த பண்புகளும் கொண்டு பேச்சிலும் எழுத்திலும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. தாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். பல பேருக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியராக திகழ்வார்கள். நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்களிடம் எப்போதும் சிறப்பு வசீகரம் இருக்கும். பார்ப்பதற்கு வசீகரமானவர்களாகவும் சாந்தமான குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அனைவரையும் தம்மை நோக்கி ஈர்க்கும் காந்த ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் லட்சுமி கடாட்சம் பெற்றவர்கள். ஒரு மனிதன் உதவுவதற்கு முதலில் மனம் வேண்டும், அடுத்ததாக பணம் வேண்டும். இந்த இரண்டையும் இணைந்து பெற்றிருப்பார்கள். சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள். இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். பூமியில் உள்ள எவரையும் ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள். இவர்களின் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. இவர்கள் மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். சனிக்கிழமை பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள், நல்ல மனம் கொண்டவர்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள், கடின உழைப்பாளியாகவும் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். சனி பகவானின் ஆளுமையின் கீழ் வருவதால் மக்கள் தொடர்பும் அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பார்கள். இவர்களைப் போல் யாரும் உழைக்க முடியாது. சலிக்காமல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். நீதிக்கு அரசன் என்று சொல்லப்படும் சனி பகவான் இவர்களை தவறு செய்ய விடுவதில்லை. தவறு செய்தவர்களை நல்வழிப்படுத்துவார். இவர் மனிதன் செய்கின்ற தவறை திருத்தி அவர்களை சிலையாக செதுக்கக்கூடியவர். இவர்களின் அதிர்ஷ்ட எண் 8. இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். நன்றி, வணக்கம்.